ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் யூபிஎஸ்சி. இப்போ நம்ம அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸை பற்றி பார்த்தோம். அதாவது போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் இவங்க 4 பேர் தான் இந்த ஆர்டர் படி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். அண்ட் போர்ச்சுகீஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா? இப்போது இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பேஜ் ஒன்று இன்ஸ்டாகிராமில் இருக்குது, லெட்ஸ் லேர்ன் யூபிஎஸ்சி. இதில் நாங்கள் டெய்லி குவிஸஸும் ப்ளஸ் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் பேஜ்கிட்ட போகலாம். அங்கே நீங்கள் பார்த்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அது இல்லாமல் மற்ற பிளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உங்களுக்கு எது வேணுமோ கரெக்டாக அப்போ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டச். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், போர்ச்சுகீஸை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டச்சை பற்றி பார்க்க போகிறோம். டச் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. பட் அவங்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பாடி தான். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக பாடியாக மாறணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் முக்கியம். ஸ்பைசஸை அவங்க ட்ரேட் பண்ணணும். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் வந்து அவங்க வருவாங்க. ஆக்சுவலாக அவங்க இந்தியாவை நோக்கி வர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஸ்பைஸுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது. அதை நோக்கி தான் வருவாங்க. அப்போ வந்து இந்தியாவை பார்த்து இந்தியாவிலையும் அவங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவிலையும் கொஞ்சம் ஏரியாவெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட், அதுதான் அவங்களோட அல்டிமேட் மோட்டிவே பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கணும் அவங்களுக்கு. அதுதான் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் அவங்க போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஓகேவா? அவங்க பார்த்திங்கன்னா 1605 பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. ஆக்சுவலாக ஃபேக்ட்ரினா என்னென்னா இப்போ இருக்க ஃபேக்ட்ரி மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போ இருக்க ஃபேக்ட்ரினா என்ன, அங்கே அந்த யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, இப்போ டச் இருக்காங்க, மீன்ஸ் டச்சு வந்து அந்த ஏரியாவில் கொஞ்சம் பேர் தங்குவாங்க. அவங்களோட ஷிப்ஸ்லாம் அங்கே நிறுத்திக்கிற மாதிரியும், ப்ளஸ் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்களே, ட்ரேட்னால் எப்படி ஏதோ இண்டஸ்ட்ரீஸ் மாதிரிலாம் கிடையாது. இங்கே இருக்க பொருளை வாங்கி வச்சு விற்கணும்ல, ஸோ அதை வாங்கி வைக்கிறதுக்கு ப்ரொடெக்டடாக ஒரு ஏரியா, அவங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏரியா. ஓகேவா? அதுதான் வந்து ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து 1605 மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குது, நம்ம மேப்பில் பார்த்தோம் போன வீடியோவில். ஆந்திராவில் தான் மசூலிப்பட்டினம் இருக்குது. ஓகேவா? அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1609 வந்து புலிகட் வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து புலிகட்லேயும் வந்து இன்னும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோர்ட்லாம் நல்லா பார்க்க முடியும். புலிகட்டில் 1609 வந்து அவங்க ஃபேக்ட்ரி அமைச்சிருப்பாங்க. அண்ட் தென் 1616 பார்த்தீங்கன்னா சூரத் வந்து மசூலிப்பட்டினம் புலிகட்டும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கும், ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்திருக்கும். அண்ட் சூரத் பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? இதுதான் 3 தான் முக்கியமான ஃபேக்ட்ரிஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், கொச்சின், பாட்னா, கோரமண்டல் கோஸ்ட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸ் கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா டச் வந்து எந்தெந்த பொருள்லாம் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஓபிஎம், ரைஸு, இண்டிகோ, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காட்டன். டெக்ஸ்டைல்ஸ் வந்து செஞ்சு ஃபைனல் ப்ராடக்டாகவும் அவங்க ட்ரேட் பண்ணாங்க. காட்டன்ஸ் வெறும் ரா காட்டனையும் அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டச்சோட முக்கியமான ஒரு ட்ரேடிங் மெட்டீரியலாக இந்தியாவை நோக்கி எதுக்கு வந்தாங்கன்னா இதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அண்ட் தென் இதோட அவங்க அல்டிமேட் எதுனா அவங்களுக்கு ஸ்பைசஸ் தான். ஓகேவா? டச்சால் ஏன் பெரிய பவர்ஃபுல் நேஷனாக வர முடியலன்னு பார்த்தீங்கன்னா, டச்சில் வந்து ஆங்கிலோ டச் வார். ஓகேவா? ஆங்கிலோ டச் வார், பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் அடிக்கடி வார் நடக்கும். பட் பெரிய அளவுக்குலாம் நடந்திருக்காது, பட் அடிக்கடி வார் நடக்கும். ஓகேவா? அந்த வாரில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைனலாக வந்து என்ன ஆகும்னா, டச்சு வந்து ரொம்ப லாஸ் ஆவாங்க. அவங்களும் பிரிட்டிஷும் வந்து பேசிப்பாங்க. லாஸ் கிடையாது, ரெண்டு பேருக்குமே வந்து லாஸ் ஆகும். பிரிட்டிஷ்க்கும் ஓகே, டச்சுக்கும் சரி லாஸ் ஆகும். ஸோ 2 பேரும் நெகோஷியேட் பண்ணிப்பாங்க. இனிமேல் நான் வந்து பிரிட்டிஷ் இந்தியா பக்கம் வரமாட்டேன், நான் வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டச்சு. ஸோ பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்க, ஓகே நான் இந்தோனேஷியா வர மாட்டேன், நீ வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி பேசிப்பாங்க. பட் கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்தோனேஷியாவில் பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் வார் பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் வார் நடக்கும். அப்போ வந்து டச்சு தோக்கடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதான் மலையா ஐலாண்ட்ஸ், மலேசியா, அந்த இந்தோனேஷியா இருக்குல்ல, அந்த சைடில் தான் ஸ்பைசஸ் அதிகன்றதுனால ஆக்சுவலாக வந்து டச்சே வந்து இந்தியா விட்டு அந்த சைடு கிளம்பி போயிடுவாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் டச்சால் பெரிய பவராக வந்து நிலச்சி நிற்க முடியல. நம்ம நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் தான் ஆக்சுவலாக பார்த்துருக்கணும், ஏன்னா தேர்ட் பிரிட்டிஷ் தான் வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு பெரிய கான்செப்ட்னால நெக்ஸ்ட் ஸ்லைடில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரான்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ்குள்ளே போகலாம். ஓகேவா? போர்ச்சுகீஸ் பார்த்தோம். போர்ச்சுகீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன தான் பிரிட்டிஷ்க்கும் போர்ச்சுகீஸும் ஃபைட் நடந்தாலும் அந்த மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களா பிரிட்டிஷ்க்கும் போர்ச்சுகீஸ்க்கும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஆக்சுவலாக அதனால் வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து ரிலேஷன்ஷிப், போர்ச்சுகீஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டச்சு வந்து அந்த மாதிரி அடித்து ஓட விட்டுருவாங்க.
மலேசியா பக்கம் அவங்களும் திரும்பிடுவாங்க. ப்ளஸ் டச்சு வந்து ஆங்கிலோ டச் வாரில் முடிச்சு விட்ருவாங்க அவங்க கதையை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரியன் வார்னு ஒன்று நடந்திருக்கும். இது வந்து மெயின்லேண்ட் இருக்குல்ல, மெயின்லேண்ட் ஃப்ரான்ஸையும் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த லொக்கேஷனோட காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா. ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கும் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஆஸ்திரியன் வார் நடந்திருக்கும். இதோட பாதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே பார்த்துக்கிட்டாலும் அடிச்சுப்பாங்க. இந்தியான்னு மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸாக ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்களோ அங்கெல்லாமே சண்டை போட்டுப்பாங்க அவங்க. ஓகே, ஃப்ரான்ஸ் எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1664 தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னா வந்து ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பேர் வரும். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரான்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பேர் வரும். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நிலச்சி நிற்கும். ஓகேவா. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1664 அப்போ வந்து பில்ட் ஆகுது. 1667 பார்த்தீங்கன்னா சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. சூரத் எங்கே இருக்குது மீன்ஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. அண்ட் தென் 1669 பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் மீன்ஸ் அப்படியே ஈஸ்ட் கோஸ்ட். ஓகேவா, ஆந்திர பிரதேஷ். அந்த 1674 பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. எப்படி போர்ச்சுகீஸ்க்கு வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து கோவா பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக அவங்களுக்கு மாட்டுச்சோ, அதே மாதிரி ஈஸ்ட் சைடில் வந்து பாண்டிச்சேரி, ஃப்ரான்ஸுக்கு வந்து பாண்டிச்சேரி. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு தெரியும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க. எப்படி கோவாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் நேஷன் மாதிரி இருக்கும், அதே மாதிரி பாண்டிச்சேரியும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் நேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்தியாவுக்குள்ளே. அதன் பார்த்திங்கன்னா மாஹே, காரைக்கால் அண்ட் பால்சோர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட கீழே இருக்க ஒரு கண்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆஸ்திரியன் வார் நடக்கும். ஆஸ்திரியன் வார் மீன்ஸ் அந்த மெயின்லேண்ட் ஃப்ரான்ஸுக்கும் மெயின்லேண்ட் யூகேக்கும் வார். ஸோ அதனால் அவங்க எங்கே பார்த்துக்கிறாலும் அடிச்சிக்கிறாங்க. இதனால் நிறைய கர்நாடிக் வார்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா. கர்நாடிக் வார்ஸ்னால் எதுக்கு அதுக்கு பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்நாடிக்ஸ் அவங்க தான் வந்து கர்நாடிக்ஸ் ஆனுவாங்க, அவங்க தான் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கர்நாடிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இங்கே வார் நடக்கிறதுனால அந்த வார் சீரீஸ் ஆஃப் 3 வார் நடக்கும். ஓகேவா. ஸோ அதனால் இது வார்ஸ் ஆஃப் கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம பிரிட்டிஷை பற்றி பார்ப்போம். பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா 1600 பொறுமையாக தான் வராங்க. போர்ச்சுகீஸ் மாதிரிலாம் முன்னாடியே வரல, 1600 பொறுமையாக வராங்க. ஃபஸ்ட்டு வராது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. எப்போ வராருன்னா 1609 தான் வராரு. அவர் வரும்போது இந்தியாவை ரூல் பண்ணுறது வந்து ஜஹாங்கீர். இவர் ஸ்டேட்டு ஜஹாங்கீர் கிட்ட போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கோம், எங்களுக்கு வந்து நீங்கள் கன்செஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஜஹாங்கீருக்கு வந்து இவரை பிடிக்குது, கேப்டன் ஹாக்கின்ஸும் பிடிக்குது. ஸோ அவரும் ஓகேன்னு சொல்ல வருவார். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், ஜஹாங்கீரும் போர்ச்சுகீஸும் நல்லா க்ளோஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க வந்து ஜஹாங்கீரை வந்து விட்டுருவாங்க. ஐ மீன் பிரிட்டிஷ் கூட வந்து அந்தளவுக்கு ட்ரேட் வச்சுக்க மாட்டாங்க, அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து பவர்ஃபுல் வந்து எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ பிரிட்டிஷை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்காது. போர்ச்சுகீஸ் தான் பவர்ஃபுல்னு சொல்லி இந்தியன்ஸ் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்த சுச்சுவேஷனில். ஸோ போர்ச்சுகீஸை வந்து பகச்சிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷை வந்து சேர்த்துக்காமல் ஜஹாங்கீர் அமுச்சு விட்ருவார். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 1611 மசூலிப்பட்டினம் இருக்குல்ல, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஆந்திர பிரதேஷ் ஏரியா மசூலிப்பட்டினம் இருக்குல்ல, அங்கே போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1612 பார்த்தீங்கன்னா கேப்டன் தாமஸ் பீஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து போர்ச்சுகீஸ் ஷிப்பை வந்து அரேபியன் சீல வச்சு தோக்கடிச்சிட்டு சூரத் போர்ச்சுகீஸோட ஃபேக்ட்ரி இருக்குது தெரியுமா, அதை வந்து அக்வயர் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி இவங்க ஃபேக்ட்ரியாக மாற்றிடுவார். இதை பார்த்து ஜஹாங்கீர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1616 மசூலிப்பட்டினமில் ஏற்கனவே அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை கட்டிடுவாங்க. அதென் 1619 பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ரோவ் அடுத்த கேப்டன் ஒருத்தர் வருவார். அவர் போய் மறுபடியும் ஜஹாங்கீர்கிட்ட பேசி அவரோட கோர்ட்லேயே வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக மாறிடுவார். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் போரக் அந்த மாதிரி 3 ஏரியாவில் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டிட்டு அங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டீல் பேசிடுவாங்க. தென் 1632 பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபார்மன்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபார்மன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரீ ட்ரேட் மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு கிங்குக்கும் அங்கே இருக்க அந்த மர்ச்சன்ட்ஸ் வராங்களே அவங்களுக்கும் இருக்க ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் வந்து ஃபார்மன். ஓகேவா. கோல்டன் ஃபார்மன் ஆஃப் சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா மீன்ஸ் டெக்கான் ஏரியாவில் தான் இருந்திருப்பாங்க அவங்க. இதெல்லாம் வந்து மிடிவல் இந்தியாவில் வர டேர்ம்ஸ். ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ப்ரிப்ரேஷன் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். பட் நீங்கள் எப்போ மிடிவல் இந்தியா ஒரு ரீட் கொடுக்குறீங்களோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா. இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஸோ சுல்தான் ஆஃப் கோல்கொண்டான்றவர் வந்து டெக்கான் ஏரியாவில் இருப்பவர். அவருக்கும் வந்து பிரிட்டிஷ் அங்கே இருக்க ஆளுக்கும் வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்கும். அதுதான் வந்து கோல்டன் ஃபார்மன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் படி என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நீ அப்பப்போ டேக்ஸ்லாம் கட்ட தேவையில்ல, நீ பாட்டுன்னு வரியா நீ பார்த்தும் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் வருஷத்துக்கு வந்து 500 பகோடாஸ். பகோடா மீன்ஸ் அந்த அந்த நாட்டோட கரன்சி. ஐ மீன் என்னது அந்த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா இருக்காங்களா, அவங்களோட கரன்சி வந்து பகோடாஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வருஷம் 500 பகோடாஸ் கொடுத்துட்டு நீ வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு கோல்டன் ஃபார்மன் வாங்குவாங்க 1632. அதான் 1639 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டே அப்படின்னு ஒருத்தர் வருவார். இது டே கிடையாது, அது ஒரு ஆள் பேர் தான் ஃப்ரான்சிஸ் டே. ஓகேவா? அவர் வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு மெட்ராஸில் ஒரு ஃபோர்ட்டை கட்டுவார். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கட்டின ஃபோர்ட் வந்து சென்ட் ஜார்ஜ் தான். அதுவும் மெட்ராஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபோர்ட் வந்து சென்ட் ஜார்ஜ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றிடுவாங்க. நம்ம பார்ப்போம்ல ஃப்யூச்சரில், ஐ மீன் இந்த மாடர்ன் இந்தியா காந்தி நேரா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3 முக்கியமான ப்ராவின்சஸ் இருக்கும் பிரிட்டிஷ்க்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்கால், இன்னொன்று வந்து பாம்பே, இன்னொன்று வந்து மெட்ராஸ். கரெக்டாக? ஸோ சவுத் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1651 வந்து ஷா ஷுஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து பெங்காலை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஓகேவா? அவர்கிட்ட போயிட்டு பேசி பெங்கால் ட்ரேடிங் பெர்மிஷன், பெங்காலில் ட்ரேட் பண்ணுற பெர்மிஷனை வாங்கிட்டு இருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகேவா? அங்கே வந்து ஹூக்லியில் போய் ஃபேக்ட்ரி கட்டுவாங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பெங்கால்னால் ஹூக்லி, ஈஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம், வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரத்து, பாம்பே, இந்த மாதிரி டேர்ம்ஸில் வந்து கொச்சின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு பாப்புலரான ஏரியா. அதனால் எல்லாருமே இங்கே ஃபோர்ட் கட்டிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து இது தனியாக ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹூக்லியில் வந்து ஃபேக்ட்ரி கட்ட பெர்மிஷன் வாங்கிடுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1662 மேரிடைல் அலையன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். போர்ச்சுகீஸ்க்கும் இவங்களுக்கு வந்து சுமூகமாக முடிஞ்சிடும்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அது இதனால தான். போர்ச்சுகீஸ்லேயும் சார்லஸ் டூன்றது வந்து பிரிட்டிஷ் க்ரௌன், பிரிட்டிஷ் கிங். ஓகேவா? அவர் வந்து சார்லஸ் 2. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேத்ரின்றவங்க வந்து போர்ச்சுகீஸில் இருக்க ஒரு குயின். இவங்க 2 பேருக்கும் வந்து மேரேஜ் நடக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க மீன்ஸ் போர்ச்சுகீஸ் வந்து அவங்களோட டெரிட்டரியான பாம்பேவை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் என்ன ஆகணும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, வெஸ்டர்ன் சைட்ஸோட சவுத்துக்கு வந்து மெட்ராஸ் ஃபோர்ட் கட்டிட்டு அங்கே வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றினாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பேவை வந்து அங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1698 தான் ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு ஒரு ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டை வந்து கல்கட்டாவில் கட்டுவாங்க. ஃபோர்ட் வில்லியமாக கல்கட்டாவில் கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1708 இங்கிலீஷில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேபிட்டலிஸ்ட்னு தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியாக இருந்திருப்பாங்க அவங்க. ஸோ அங்கே ப்ரைவேட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால வெறும் ஒரு கம்பெனி மட்டும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பல கம்பெனிகள் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை முக்கியமாக 2 பெரிய கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து தனித்தனியாக ட்ரேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்குள்ள நிறைய கிளாஷ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 1708 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி 2 கம்பெனியை மர்ஜ் பண்ணி ஒரு கம்பெனியாக மாற்றிடுவாங்க. அப்போ தான் உங்களோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நிறைய இருக்கும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படின்னு டோட்டலாக மாற்றிட்டு இருப்பாங்க. 1715 பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பெரிய பெர்மிஷன் கொடுத்து அவங்கள நம்ம உள்ளே விட்டதுக்கு ஒரு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர் ஃபரூக் ஷேர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு பேசி ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்க. அதான் நம்ம பார்த்தோம்ல ட்ரேட் அக்ரிமெண்ட், அது வந்து 3 போட்டுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், குஜராத், ஹைதராபாத், இந்த 3 ஏரியாவிலையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஏரியாவில் உங்களோட ஃபேக்ட்ரியான முக்கிய சின்ன விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபார்மன் கொடுத்துருவார். இந்த ஃபார்மன் தான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இதில் நீங்கள் நிறைய டேட்டாஸ் இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ். ஓகேவா? கேப்டன் ஹாக்கின்ஸ் வரும்போது ஜஹாங்கீர் இருந்தார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் தான் அவங்க அடித்து ஒரு ஃபேக்ட்ரி பிடுங்கியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூரத்து, நெக்ஸ்ட்டு மசூலிப்பட்டினம். அவங்க முதல்ல கட்டின ஃபோர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃபோர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் கட்டியிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே வாங்கியிருப்பாங்க. பாம்பே வந்து அந்த மெரிட்டியல் மேரேஜ் ஒர்க்கு கிஃப்ட் மாதிரி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா கல்கத்தாக்குள்ளே போயிருப்பாங்க. இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் பெருசாக வேறு தேவைப்படாது. ஓகே காய்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அவங்களோட எல்லா கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரிஸோட முக்கியமான வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபோர்ஸ் ஃபேக்ட்ரிஸ்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த ஏரியாலாம் இது தான். இது பாருங்கள், இங்கிலீஷ் வந்து இந்த சிம்பிள் தான் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு முக்கியமான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சூரத் இருக்குது,
அண்ட் தென் இங்கே வந்து பாம்பே இருக்குது, அப்புறம் மெட்ராஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விசாகப்பட்டினம் இருக்குது, அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ளி இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான ஏரியா கல்கத்தா. இதில் வந்து முக்கியமான ஏரியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ச்சுகீஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெஸ்ட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் போர்ச்சுகீஸோடது. அண்ட் தென் பாண்டிச்சேரி இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஞாபகம் வந்துடும். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், என்னென்ன 4 கண்ட்ரிஸ் பார்த்தோம். அதாவது போர்ச்சுகீஸ் அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு டச்சை பற்றியும் பார்த்தாச்சு, பிரிட்டிஷையும் பார்த்தாச்சு, ஃப்ரெஞ்சும் பார்த்தாச்சு. பட் இவங்க 4 பேரும் வந்துட்டாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷால் தான் நிலச்சி நிற்க முடிஞ்சதில்ல. ஸோ எப்படி மற்ற கண்ட்ரிஸ்லாம் என்ன ஆச்சு, அவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் என்னென்ன வார் நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். இதுதாங்க ஃபஸ்ட்டு 1612 பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஸ்வாலே அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸ்வாலி அப்படி நடக்கும். இது யார் கூட பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கூட நடக்கும். போர்ச்சுகீஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கும். அண்ட் பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீஸை தோக்கடிச்சிடுறாங்க இந்த வாரில். தோக்கடிச்சிட்டு போர்ச்சுகீஸ்க்கும் வந்து அந்த கோவாக்குள்ளே வந்து போர்ச்சுகீஸ் வந்து அப்படியே அங்கேயே வந்து அவங்க சுருங்கிடுறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறாமல் வெறும் ட்ரேட் மட்டும் பண்ணிவிட்டு நான் போய்க்கிறோம், என் வேலையை பார்த்து நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சுருங்கிடுறாங்க போர்ச்சுகீஸு. அதுக்கப்புறமும் பார்த்தோம் அந்த கல்யாணம் 2 பேரும் கல்யாணம் நடக்கிறதுனால அந்த பாம்பேயும் கொடுத்துட்டு இன்னும் வந்து 2 பேரும் ஸ்மூத் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் வார் நம்ம கடைசியாக பார்ப்போம். டச் கூட பார்த்தீங்கன்னா 1759 பேட்டில் ஆஃப் பிடாரா அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். அப்போ வந்து டச்சை வந்து நாக் அவுட் பண்ணிடுறாங்க இந்தியாவை விட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைனாக இதான் ஆர்டர் வந்து இதாங்க ஆர்டர். நீங்கள் இயர் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆர்டர் வந்து எந்தெந்த வாருக்கு அடுத்து எந்தெந்த வார் நடந்ததுன்னு நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஸ்வாலே, அது வந்து போர்ச்சுகீஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்தது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், இது வந்து ஃப்ரான்ஸ் கூட நடந்திருக்கும். ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்திருக்கும். நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார் அப்படின்னு பார்த்துருப்போம்ல, ஆஸ்ட்ரியன் வாருக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் இந்த 2 வாரம். தேர்ட் ஃப்ரான்ஸ் வாரம் இங்கே நடந்திருக்கும். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் பேட்டில் ஆஃப் பிளாஸையும் நடந்திருக்கும். அண்ட் தென் 1761 பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அண்ட் 1764 வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்திருக்கும். இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே, பேட்டில் ஆஃப் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர், இது 3த்துக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. இது 3 தான் வந்து மற்ற வாரெலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃபாரின் நேஷன்ஸ்குள்ளே சண்டை. பிரிட்டிஷும் ஃபாரின் நேஷன் தான், மற்ற ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸ்லாம் இருக்காங்க, இவங்களும் ஃபாரின் நேஷன் தான். இவங்கள எப்படி பிரிட்டிஷ் வந்து மற்ற ஃபாரின் நேஷன்ஸை போட்டு தள்ளிட்டு அவங்க பவர் இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது இது. பட் இந்த 3 வார் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டில் ஆஃப் பிளாஸே, தேர்ட் கர்நாடிக் வார், அண்ட் தென் வந்து பேட்டில் ஆஃப் பிளாஸே, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர், இந்த 3ம் வந்து எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்த ரீஜனல் பார்ட்டிஸ், ரீஜனல் நம்ம நேட்டிவ் ஆளுங்க இருக்காங்களே, இவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார் சொல்லும். இந்த 3 வாரம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபாரின் நேஷன்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் பார்த்துடலாம். பேட்டில் ஆஃப் ஸ்வாலி அண்ட் பேட்டில் ஆஃப் பிடாரில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். பட் கர்நாடிக் வார் 1 பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ட்ரீட்டிஸ் சைன் ஆகிருக்கும். இந்த ட்ரீட்டிஸ்லாம் நம்ம கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் லொக்கேஷனையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் கர்நாடிக் வாரில் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸுன்றவர் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து கவர்னர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷோட மெட்ராஸை வந்து கைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சாந்தோம் அடையார் இந்த ஏரியாவில் நடந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வார். அந்த வாருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லா ஷாப்லே அப்படின்னு ஒரு ட்ரீட்டி சைன் ஆகிருக்கும். இந்த ட்ரீட்டி படி என்னென்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு மெட்ராஸை பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸும் பேசிப்பாங்க. என்னென்னா, நீங்கள் எங்களுக்கு மெட்ராஸை கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் ஃப்ரான்ஸ் ஏரியாவில் வந்து சில ஏரியாவை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு டீல் பேசியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரான்ஸ் தான் ஜெயிச்சிருக்கும், பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாங்க. பட் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸ்லாம் இருக்காங்களே, ஃப்ரான்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் தான் நிறைய டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ டெசிஷன்லாம் வந்து கவர்மெண்ட் இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போன முடிவு ஃப்ரான்ஸ் ஓகே சொன்னோன்னே அப்புறம் தான் இவங்க இங்கே முடிவு எடுக்க முடியும். பட் பிரிட்டிஷ்லாம் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் ப்ரைவேட் பார்ட்டிஸ் நிறைய பேர், அவங்க அப்பப்போ டக்குன்னு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லைனாவும் பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் ஃப்ரான்ஸ் வந்து லைட்டாக செகண்ட் வாரில் வந்து அடி வாங்குவாங்க. அப்போது வந்து ஃப்ரான்ஸோட ஃபினான்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து டூப்ளெக்ஸை மறுபடியும் கூப்பிட்டுட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டூப்ளெக்ஸை வந்து அங்கே வந்து தூக்கு தண்டனை போட்டு டூப்ளெக்ஸ் கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் இல்லாததுனால ஃப்ரான்ஸ் வீக் ஆகிட்டு பிரிட்டிஷ்கிட்ட தோற்றுருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் நடக்கும் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, அது வந்து சைன் ஆகும் 2 பேருக்கும் நடுவில். செகண்ட் கர்நாடிக் வார் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா வாண்டி வாஷ் நடந்திருக்கும். வந்தவாசின்னு சொல்லுவோம்ல மெட்ராஸ், இப்போ வந்தவாசின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து வாண்டி வாஷ். ஓகேவா? அதில் தான் வந்து தேர்ட் கர்நாடிக் வார் நடந்திருக்கும்.
இதுக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் தான் ஃபைனல் ட்ரீட்டி. இதில் என்ன ஆகும், ஃப்ரான்ஸுக்கு தெரிஞ்சிடும், செகண்ட் ட்ரீட்டிலே தெரிஞ்சிடும், செகண்ட் கர்நாடிக் வார்லேயே தெரிஞ்சிடும் பிரிட்டிஷோட ஃப்ரான்ஸ் வீக் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து தேர்ட் கர்நாடிக் வாரில் வந்து அவங்க கதை முடிஞ்சிடும். வெறுமனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, ஐ மீன் ஒரு ட்ரேட் கமர்ஷியல் பாடியாக அவங்க பாண்டிச்சேரியாக அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியிலே செட்டில் ஆகிடுவாங்க. ஃப்ரான்ஸ் எதுக்கு ஃப்ரெஞ்சோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு வந்து மைசூர் இருக்கார்ல டிப்பு சுல்தான், அவர் கூடலாம் வந்து பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கும். எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாளையக்கார ரிபெலியன்லாம் நடக்கும் தெரியுமா, எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து சண்டை நடக்குதோ அப்போல்லாம் வந்து ஆப்போசிட் சைடு கூட ஃப்ரெஞ்சு வந்து டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் அவங்க லிங்க் வச்சுருப்பாங்க. டேரெக்டாகவும் போய் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை சேர்ந்து வச்சு சண்டையும் போடுவாங்க. இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டிப்பு சுல்தான்லாம் இருக்கார்ல அவருக்குலாம் போயிட்டு கன்ஸு அந்த மாதிரி வெப்பன்ஸ் கொடுக்குறது, ப்ளஸ் அந்த ஆர்மி மென்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வந்து இன்டெரக்டாலாம் வந்து அவங்க 2 பேருக்கும் லிங்க் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெஞ்சு. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே மற்ற 2 கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பிரிட்டிஷ்க்கு. ஓகேவா, இதுதாங்க பேட்டில் ஆஃப் ஸ்வாலே, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் பிளாசி, அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் பிடாரா, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், பேட்டில் ஆஃப் பக்ஸை. தான் டோட்டலாக இம்பார்ட்டண்டான வார்ஸ். ஓகேவா, இந்த வார்ஸ் ஆர்டரை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த 3 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம சொல்கிறோம் எதுக்கு பிரிட்டிஷ் மட்டும் ஜெயித்தாங்க, மற்ற 3 பேரோட ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, அது எப்படி பில்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷில் நிறைய ப்ரைவேட் பார்ட்டிஸ் இருந்திருப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் பார்க்கும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பார்ட்டியுமே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாரையும் எல்லா கம்பெனியும் ஒன்று கூப்பிட்டு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு அவங்கள ரெடி பண்ணி எல்லாருலேருந்து எலெக்ஷன் பண்ணி ஒரு ஆளையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா, வருஷம் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அப்போ வந்து இந்த இருக்க எல்லா பார்ட்டிஸையும் வந்து அங்கே எலெக்ட் பண்ணி அவங்க எடுக்கிற முடிவை வந்து இந்த கம்பெனி முடிவாக அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா பார்ட்டிஸுமே வந்து எல்லா ப்ரைவேட் பார்ட்டிஸுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்கும். எல்லாருமே தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க எடுக்கிற முடிவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ வந்து டக்குன்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு என்ன முக்கியம், ப்ராஃபிட் தானே முக்கியம். ஸோ அங்கே வந்து உள்ளே வந்து கிளாஷும் நடக்காது. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனால எல்லாருமே ஒத்துமையாக இருந்திருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுறதுனால கவர்மெண்ட் மேலே ஃபுல் பேர்டனும் ஃபினான்ஸ் பேர்டன் விழுந்திருக்காது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். செகண்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீடம். ஆனால் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஃப்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 60% கவர்மெண்ட்டு, 40% மட்டும் தான் ப்ரைவேட் பார்ட்டிஸ் இருந்திருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸ் தான் பிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பாக. எக்கனாமிக் ஃப்ரீடமும் அதே மாதிரி தான். இங்கே எல்லா பார்ட்டிஸ் நிறைய ப்ரைவேட் பார்ட்டிஸ் இருக்கிறதுனால எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுனால அவங்களுக்கு வந்து எக்கனாமியும் நல்லா இருந்திருக்கும். பட் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ஃப்ரான்ஸ் போர்ச்சுகீஸ்லாம் வந்து அது மாதிரி இருந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் மோட்டிவ் தான். பிரிட்டிஷ் என்ன தான் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, வார்லாம் போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்தில் அவங்கள பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா ட்ரேட் பார்த்தா நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து கூட்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே விற்றுட்டு அங்கே வரது இங்கே மாற்றி அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும் ட்ரேடில் மட்டும் விட்டு கொடுத்துருந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க ட்ரேட் பண்ண பணம் பாட்டுன்னு வந்துகிட்டே இருந்திருக்கும். அதை வச்சு இந்த வாரில் வந்து அவங்க வின் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. மற்ற கண்ட்ரிஸால் இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சுருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் மட்டும், வார் பண்ணும்போது வார் மட்டும் பண்ணுவாங்க, ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் வரதுனால அவங்க வந்து எக்கனாமிக்காக அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். பட் பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா ட்ரேடை எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ட்ரேடை மட்டும் விட்டுருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்த நோக்கத்தை கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதேன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட். அங்கே நம்ம பார்த்தோம் பிரிட்டிஷில் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்திருக்கும். யூகேயில் கவர்மெண்ட் வந்து ஒரே கவர்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ பாலிசி சேஞ்சஸ்லாம் நிறைய வந்திருக்காது. அவங்க வந்து பொலிட்டிக்கலாக நல்லா ஸ்டேபிளாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிங் நெப்போலியன் அந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். சென்ட்ரலைஸ்டாக இருந்திருக்கும், டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்கும். மாறி சுச்சுவேஷன் வரதுனால ஒரு கவர்மெண்ட் வரும்போது அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே அவங்க அந்த கம்பெனி நடக்கும். இன்னொரு கவர்மெண்ட் வந்து அவங்க முடிவு வேறு ஒன்று மாற்றி சொல்லுவாங்க. ஸோ வந்து இங்கே மறுபடியும் வேறு மாதிரி நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி மாடர்னைஸ்டு நேவி வந்து அந்த 4 கண்ட்ரிஸும் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ், டச், ஃப்ரான்ஸ், போர்ச்சுகீஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டாக நேவிஸ் இருந்திருக்கும். நம்ம பைரட் ஆஃப் கரேபியன் மூவி பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா. அப்போ நிறைய புது கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது ரைட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கலாம் நம்ம. அப்புறம் வெல் ட்ரெயின்ட் ஆர்மி மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஆர்மி வந்து செம்மையாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லெஸ் ரிலீஜியஸ் இன்வால்வ்மெண்ட். போர்ச்சுகீஸ்லாம் பார்த்திங்கன்னா இதனால தான் பெரிய அடியாக வாங்கியிருப்பாங்க. அவங்க எப்படி அவங்க வந்தது வந்து கமர்ஷியலுக்கு வந்திருப்பாங்க.
பட் ஆனால் அந்த கமர்ஷியல் வேலையை விட்டுட்டு மிஷினரியாக அந்த ரிலீஜியஸ்க்கு ரொம்ப டர்ன் ஆகிட்டு இருப்பாங்களா மதம் மாற்றத்துக்காக. ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. முதல் இன்வால்மெண்ட் கமர்ஷியல் தான். அவங்க எதுக்கு வந்தோம்? ட்ரேட் பண்ண வந்தோம், காசை சுருட்டிட்டு போல தான் வந்தோம். இதில் மட்டும் முக்கிய கண்ணும் கருத்துமாக கரெக்டாக இருந்திருப்பானுங்க அவங்க. அதனால் அவங்களால பர்ஃபெக்டாக அவங்க போட்ட பிளானை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா எப்படி ஃபாரின் நேஷன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவது அந்த ஃபாரின் நேஷன்ஸ்லேயும் பிரிட்டிஷ் எப்படி மொத்தப்படியும் அச்சீவ் பண்ணிட்டு இந்தியாவில் அவங்க காலை ஊன்னாங்கன்னு பார்த்தோம். கரெக்டாக எப்படி இந்தியாவுக்குள்ளே மற்ற எல்லா காம்படிஷனையும் முடிச்சு தள்ளிட்டு பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீஜனல் பார்ட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி வந்து இவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்க்க போகிறோம். மெயினாக வார்ஸை பார்க்காம எப்படி புது ரூல்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து எப்படி இந்தியாவை அவங்க ரூல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டான டைமிங்க்கு வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.